விஜய்க்காக மத்திய அரசு பிஜேபி வந்து டைரக்டாக வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கு. இது வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைய போகிறது. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து மத்திய அரசு ரொம்ப 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 தெளிவாக வந்து இருக்காம். ஸோ வந்து மத்திய அரசோட ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை வந்து பெற்றுவிட்டோம். ஸோ அதனால 29 வெற்றி பெற வேண்டும். அப்படி 29ல் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக வந்து ஆட்சி ஆளக்கூடாது. ஸோ ஆட்சி வந்து தமிழக திமுக வந்தால் மீண்டும் வந்து 40க்கு 40 சீட் வந்து தோல்வி தான் பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால் வந்து வெற்றி பெறுவதற்கு இப்போ திமுக கதையை காலி பண்ணுவதற்கு இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு தூளாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி டைரக்டாக வந்து திமுகவை அடித்து நொறுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை அதாவது கரூர் சம்பவத்தை ரொம்ப சீரியஸான விஷயமா வந்து மத்திய அரசு வந்து எடுத்திருக்காங்களாம். ஸோ அடுத்தடுத்து விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தி இருக்காங்களாம். முக்கியமாக அந்த 6 எம்பிகள் கொண்ட குழு வந்து விசாரணையை தீவிரப்படுத்துங்க. எலெக்ஷன் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆணையத்தை வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணுங்க. இதுக்கான நடவடிக்கை அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்கணும். டிஎம்கேயோட கதையை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் வந்து திமுகவோட கதை தமிழகத்தில் வந்து முடிய போகிறது. டிவிகேவோட கதை தமிழகத்தில் ஆரம்பிக்க போகிறது.